வணக்கம் தலைவா. தமிழக ரேஷன் கடை நண்பர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி மற்றும் தள்ளுபடி யாருக்கு, குடும்ப அட்டைதாரர்களுக்கு புதிய சலுகைகள் பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஆதாரம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கான புதிய மாற்றங்கள் மற்றும் சலுகைகள் குறித்த தகவல்களை குறிப்பாக சொல்லுது. தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பான முக்கிய அறிவிப்புகளை இதுவரை விவரிக்கிறது. தகுதியுள்ள பயனாளிகளுக்கு 5000 நிதி உதவி அல்லது அது சார்ந்த மகிழ்ச்சியான செய்திகள் இதில் விளக்கப்பட்டிருக்குங்க. ரேஷன் கடைகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள புதிய மாற்றங்கள் மற்றும் அரசு வழங்கும் சலுகைகளை பொதுமக்கள் எவ்வாறு பெறுவது என்பதிலிருந்து சுருக்கமாக கூறுறோம். ஒட்டுமொத்தமாக குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சமீபத்திய முன்னேற்றங்களையும் இந்த தொகுப்பு உங்களுக்கு விரிவாக விளக்குகிறதுங்க. ரேஷன் கார்டு மற்றும் நகைக்கடன் தள்ளுபடி. ரேஷன் கார்டு வைத்திருக்க நபர்களுக்கு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா, இலங்கை தமிழருக்கு கிடைக்குமா, இவங்களுக்கு கிடைக்குமா, இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா குழம்பி போயிருக்காங்க. அது எந்த வகையான ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்காங்க தமிழக மக்கள். அவங்களுக்கு உண்டான ஒரு நல்ல நற்செய்தியை தான் இந்த வீடியோ பதிவில் நான் இப்போ சொல்ல போகிறேன். ரேஷன் கடை மற்றும் கார்டு மாற்றங்கள். ரேஷன் கடைகளில் திடீர் மாற்றங்கள். தமிழக அரசு ரேஷன் கடைகளில் செயல்பாடுகள் அல்லது விநியோக முறையில் புதிய மாற்றங்களை அமல்படுத்த திட்டமிட்டிருக்கு. ரேஷன் கார்டை அப்டேட் பண்ணணும். தகுதியுள்ள கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே அரசின் சலுகைகள் சென்றதை உறுதி செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறதுங்க. நிதி உதவி திட்டங்கள். 5000 ரூபாய் மகிழ்ச்சி தகவல். குறிப்பிட்ட தகுதியுள்ள ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு 5000 நிதி உதவி வழங்கப்பட்டது மிகப்பெரிய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. பயனாளிகளுடைய விவரம். இந்த நிதி உதவி யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்பது விரிவான விதிமுறைகள் விரைவில் வெளியாகலான்றது எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. அடுத்து கடன் தள்ளுபடி செய்திகள். நமக்கு கூட்டுறவு வங்கிகள் மூலமாக நகைக்கடன் தள்ளுபடிக்கு உண்டான செய்திகள் அனைத்துமே வர இருக்கு. நகைக்கடன் தள்ளுபடி விவரம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட நகை கடன்களை தள்ளுபடி செய்வது குறித்து சமீபத்திய அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்றது குறிப்பாக சொல்கிறாங்க. குறிப்பிட்ட தகுதியுள்ள நிபந்தனைகளுக்கு தகுதியான நபர்களுக்கு மட்டுமே இந்த நகைக்கடன் தள்ளுபடி பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டிருக்குங்க. இதை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா அந்த தள்ளுபடியை எல்லாருக்குமே கொடுப்பாங்க அப்படின்றது எதிர்பார்க்கலாம். இதுதான் நமக்கு பார்த்திங்கன்னா அந்த நகைக்கடன் வந்திருக்க சில முக்கியமான தகவல்கள். ரேஷன் கார்டுகளில் பெயர் சேர்த்தல், நீக்கல் மற்றும் முகவரி மாற்றம் செய்வது குறித்த தற்போதைய விதிமுறைகளை பின்பற்றியும் பார்த்திங்கன்னா இதை உங்களுக்கு அனுப்புகிறாங்க. நகைக்கடன் தள்ளுபடி. நகைக்கடன் தள்ளுபடி விவரம். கூட்டுறவு வங்கிகளில் அடமானம் வைக்கப்பட்டுள்ள தங்க நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுவது குறித்த தற்போதைய நிலை மற்றும் முடிவு. பயன்பெறும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் பயன்பெற போகும் நபர்கள் மற்றும் அரசு தேர்வுக்கு தகுதியான ஆவணங்கள் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்த கட்ட நடவடிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அப்டேட் வரலாம், விரைவில் வெளியிடப்படலாம். இல்லை லோன் வாங்கி ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் தற்சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடைகளில் வந்திருக்கு சில முக்கியமான மாற்றங்கள். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.